இந்த ப்ரெக்னன்சி சீன் வந்து ரொம்ப முக்கியமாக ரீரைட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான கிராஃப்ட். இதுக்கே 2-3 வெர்ஷன் இருக்குது. ஓகே, இந்த சீனுக்கே 2-3 வெர்ஷன் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி எவால்வ் ஆச்சு இந்த சீன்? ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து இந்த ப்ரெக்னன்சி சொல்கிறாங்கங்கிற சீன் வந்து பிரசன்னா ஒரு வெர்ஷன் எழுதியிருந்தார். அதில் என்ன இருக்குன்னா, இதில் ப்ரெக்னன்சி சொல்லுவா, அந்த இதெல்லாம் வந்து என்ன முக்கியமானா ஏன் இந்த சீன் இங்கே வரணும் அப்படின்னா, அவன் அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த பொண்ணை பற்றி அங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு அவமானம் நடக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபங்க்ஷனில். அதில் வந்து அவன் பயங்கர ஒரு ஒரு எரிச்சலில் இருப்பான் நவீன். ஸோ அந்த சமயத்தில் இந்த சீன் வர்றது தான் ரொம்ப கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த சீன் வரணுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வரும்போது தான் இந்த சீன்லாம் அவங்க வைக்கிற ஹோப் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த பொண்ணு நான் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கான மீனிங் இன்னும் அதிகமாகும். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிறேன் எப்படியாவது பண்ணுறேன்னு அவங்க வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறதுக்கு இன்னும் மோர் ஸ்ட்ராங் ரீசன் இருக்குங்கிறது தான் அங்கே வரணும்னு நம்ம. அண்ட் இவனும் ஹோப்பை விடாமல் இருக்கிறதுக்கு குழந்தைன்னு ஒன்று. ஆமாம், அதனால் அங்கே வரணும்னு முடிவு பண்ணுது. ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இந்த டவுட் இருக்காது. நடுவில் ஒரு பெரிய டவுட் இருக்குது தெரியுமா, அந்த குழந்தை நமக்கு வேணுமா வேணாமா டவுட் இருக்காது. அதுதான் அந்த டவுட் தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த சீன். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஃபஸ்ட் வெர்ஷன் அது இல்லை. ஆமாம், ஃபஸ்ட் வெர்ஷனில் அது இருக்காது. ஃபஸ்ட் வெர்ஷன்னா இந்த சீனோட ஃபஸ்ட் வெர்ஷனில் அது இருக்காது. நாங்கள் இதுக்கு மந்திரலாம் ஏன்னா நாங்கள் அப்போது அது ஒரு ஸ்கிரிப்டாகவே அது 163 பக்கம் ரொம்ப சின்ன காம்பேக்டாக எழுதியிருந்தோம். அந்த டிராஃப்டில் அதுக்கான நீடு இல்லை. அப்போ நாங்கள் அந்த வெர்ஷனில் அது தேவைப்படலன்னு நினச்சோம். இப்போ இருக்கிற டிராஃப்டில் நான் படிக்கும்போது பொண்ணு ரிவீல் பண்ணுறாங்க, இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, இவங்க பேசிக்கிறாங்க, நடுவில் பவர் கட் வருது, செல்ஃபோன் டார்ச் வச்சு பேசுகிறாங்க. இது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. ஆமாம், கரெக்ட். ஆமாம், பட் ஒரு கான்வர்சேஷனாக இது எங்கேயாவது ட்ரிம் பண்ணப்பட்டுச்சா? பர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை எடிட்லேயோ எங்கேயாவது ட்ரிம் பண்ண? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2-3 இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படத்துலேயே தான் பெரிய சீன். இவ்வளோ ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன். அதை நாங்கள் கட் பண்ணி கூட பார்த்தோம். என்ன சொல்கிறது, அந்த டவுட் இல்லாமல் அப்படி டேரக்டராக பழைய வெர்ஷன் மாதிரி போயிடலாமான்னு. அதாவது எடுத்து முடிச்ச பிறகு எடிட்டில் அப்படி ஒரு வெர்ஷன் கூட பண்ணி பார்த்தோம். அதாவது உட்காரல, எல்லாமே பண்ணி பார்ப்போம்ல எடிட் டேபிளில், அதை பண்ணி பார்த்தோம். அது ஒர்க் ஆகலை எங்களுக்கு. ஓகே, அப்புறம் திரும்பவும் பழைய வெர்ஷனுக்கே வந்துட்டு. ஆனால் அது எடுக்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட் டே எடுத்த சீன் இதுதான். அப்படியா? ஷூட்டோட ஃபஸ்ட்டு சீன். நான் சினிமா டைரக்டராகி ஃபஸ்ட்டு டேக் ஓகே பண்ணது இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சது இந்த சீனுக்கு. இது சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. எனக்கு அதான் நீங்கள் இந்த சீன் சொன்னே பயங்கரம். எனக்கே அது ரொம்ப பர்சனலான சீன். நைஸ். ஓகே, ஃபஸ்ட் டே இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனு இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனு அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன்.